ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன். வாங்க எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். 2 பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேங்க. அதை 100 கிராம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. உள்ளே இருந்து சீடு எடுத்துருங்க. சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்காங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. தண்ணி விடுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருச்சு. இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணலைங்க. இந்த தண்ணியே போதும், நல்லா குக்காகி வந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி நல்லா சிக்கன் நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.